மேயர் மகேஷ்குமார் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் பரந்தாமன் அவர்களே, ஆர் டி சேகர் அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே, துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் பரந்தாமன் அவர்களே, ஆர் டி சேகர் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலாநிதி வீராசாமி அவர்களே, நவாஸ்கனி அவர்களே, கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் அவர்களே, செயலாளர் திரு சங்கர் ஐஏஎஸ் அவர்களே, மேலாண்மை இயக்குனர் திரு கிராந்திகுமார் ஐஏஎஸ் அவர்களே, சிஐ தலைவர் உன்னிகிருஷ்ணன் அவர்களே, பல்வேறு தொழில் நிறுவனங்களை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்களே, என் கண்ணின் மணிகளாம் மாணவ செல்வங்களே, அரசு உயர் அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்சஸ் இதை நோக்கிதான் வாழ்க்கையில எல்லோரும் உழைக்கிறோம். அப்படி சக்சஸ்ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு சக்சஸ்ஃபுல் திட்டத்துக்கான உண்மையான சக்சஸ் மீட் தான் இந்த வெற்றி விழா. அது மட்டுமல்ல, வெற்றி நிச்சயம்னு இன்னொரு புதிய முயற்சிக்கான தொடக்க விழாவும் கூட இங்க கூடியிருக்கக்கூடிய நீங்க தான். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பாவேந்தர் பாரதிதாசன், முத்தமிழறிஞர் கலைஞர் உள்ளிட்டோர் காண விரும்பிய அறிவு செழிப்புமிக்க தமிழ்நாடு உங்களுக்கான வாய்ப்புகளை எளிதாக்கணும், உங்களுக்கான வெற்றி படிக்கட்டுகளை அமைக்கணும் தான் இந்த நான் முதல்வன் திட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. அதை உருவாக்கினது நம்ம திராவிட மாடல் அரசும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் தான் என்று என்னால நெஞ்சு நிமிர்த்தி பெருமையோடு சொல்ல முடியும். என்னதான் நாங்க திட்டத்தை தொடங்கினாலும் எங்களுக்கு முதல்வர்களான உங்க எல்லோருக்கும் முதல்ல என்னுடைய நன்றி. உங்களுடைய சக்சஸ் தான் நான் முதல்வனுடைய சக்சஸ், உங்க முதலமைச்சருடைய சக்சஸ். 2021 ஆட்சி பொறுப்பேற்கும் போது ஒரு பெரிய லெகசியோட தொடர்ச்சியா வர்றோம். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டோட வளர்ச்சியை நோக்கி தான் ரோட் மேப் இதுதான். இதுக்காக நம்ம மாணவர்களை, இளைஞர்களை, பெண்களை திறன்மிக்கவர்களாக, அறிவில் சிறந்தவர்களாக, உலகை வெல்லக்கூடிய திறமை பெற்றவர்களாக வளர்த்தெடுக்கணும்னு உங்களுக்குள்ள உறுதி எடுத்துக்கிட்டேன். அந்த உறுதியோட உழைச்சதா காரணத்தால தான் இன்னைக்கு வரலாறு காணாத வளர்ச்சிய தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, இந்தியாவிலேயே அதிகபட்சமா 3.69 விழுக்காடு வளர்ச்சி விகிதத்தோட நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாடு தான் இன்றைக்கு இருக்கு. இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல நீங்களும் தயாராகிட்டீங்க, நானும் தயாராகிட்டேன். இதனாலதான் தமிழ்நாட்டுக்கு வந்தா திறமையான இளைஞர்கள் இருக்காங்க என்ற நம்பிக்கையோட ஏராளமான நிறுவனங்கள் தொடர்ந்து வருவாங்க. நீங்க அவங்களுக்கான நம்பிக்கை மட்டுமல்ல, நீங்க தான் தமிழ்நாட்டோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட தான் நான் முதல்வன் இந்த திட்டத்துக்கு நான் பேர் வச்சேன். என் நம்பிக்கைய காப்பாத்துற உங்க எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன்.
இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எல்லா மாணவர்களும் நல்லா படிக்கிறீங்க, நல்ல மார்க்ஸ் வாங்குறீங்க. ஆனா உங்க ஒவ்வொருத்தருடைய தனித்திறன் என்ன? அதுல உங்களை அப்ஸ்கில் பண்றது எப்படின்னு சிந்திச்சு உருவாக்கின இந்த நான் முதலும் திட்டத்தால இது வரைக்கும் 41 லட்சம் மாணவ மாணவியர் பயனடைஞ்சு நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்று உயர்ந்திருக்காங்க. இந்த அப்ஸ்கில்காக நீங்க அதிகம் பணம் கட்டி எந்த கோச்சும் எந்த கோச்சிங்குடைய சென்டருக்கும் போக வேண்டியதில்லை. உங்க காலேஜ் கேம்பஸ்லேயே வளர்ந்து வரும் நவீன தொழில்துறைக்கு ஏற்ற வகையில் தொழில்நுட்ப திறன், தகவல் தொழில்நுட்பம், தொழில் அறிவு, ஹேக்கத்தான்ஸ், இன்டர்ன்ஷிப் இதையெல்லாம் உள்ளடக்கி பயிற்சி அளிக்கிறது மூலமா உங்க கனவுகளுக்கு சிறகுகளை தந்து நான் முதல் திட்டம் உங்க எல்லோரையும் இன்றைக்கு உயர்த்தி இருக்கு. கடந்த 2-3 மாசத்துல நிறைய எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் வந்துச்சு. நான் முதல் திட்டத்தில் படிச்சு பலருக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் உருவாகி இருக்கு. என்னோட ஃபேஸ்புக், எக்ஸ், இன்ஸ்டாகிராம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ நானே வெற்றி பெற்ற மாதிரியான மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருப்பேன். மாதிரி என்ன, உண்மையிலேயே அது என்னுடைய வெற்றி தான். தன் குடும்பத்தில் தன்னுடைய பிள்ளைகள் வெற்றி பெற்றா ஒரு தந்தை அதை தன்னுடைய வெற்றியாத்தான் கொண்டாடுவார். அதனாலதான் உங்களை பார்க்கிறப்போ எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. பொதுவா எந்த ரிசல்ட் வந்தாலும் நான் அதிகாரிகள்ட்ட கேட்க வழக்கமா வச்சிருக்கிறேன். அதுல குறிப்பா 4 திட்டத்தை படிச்சவங்க எத்தனை பேர் இதுல வெற்றி பெற்றிருக்காங்க, எத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் கேட்பேன். கடந்த 3 ஆண்டுகள்ல நான் முதல் திட்டத்தால 3,28,393 மாணவர்கள் முன்னணி நிறுவனங்கள்ல பணி நியமனம் பெற்றிருக்காங்க. இப்படி திறன் மேம்பாடும் வேலை வாய்ப்பு மட்டும் போதாது, போட்டித் தேர்வுகளில் வென்று உயர் பதவிகள்ல அரசு அதிகாரிகளா நீங்க உருவாகணும்னு நினைச்சோம். ஏன்னா 2016க்கு முன்னாடி யூபிஎஸ்சி அந்த தேர்வில் ஒவ்வொரு ஆண்டும் 100க்கு மேல தமிழ்நாட்டு பசங்க தேர்வாகிட்டு இருந்தாங்க. ஆனா அது படிப்படியா குறைஞ்சு 2021 வெறும் 27 பேர் தான் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. இந்த நிலையை மாற்ற கடந்த 2023 ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதி நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவை தொடங்கணும். அதுல 1000 பேரை தேர்வு செஞ்சு ஒவ்வொரு மாசமும் 7,500 ரூபாய்னு 10 மாசத்துக்கு 75,000 ரூபாய் கொடுத்து முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றா 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை தந்தோம். இந்த ஆண்டு பட்ஜெட்ல முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அவங்களுடைய டெல்லி பயணம் மற்றும் சிறப்பு பயிற்சிகளுக்கு ஊக்கத்தொகையா 50,000 ரூபாய் வழங்கப்படும் அறிவிச்சோம். இதோ அவுட்புட் என்ன தெரியுமா? இந்த ஆண்டு யூபிஎஸ் கிளியர் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை 57. அந்த 57ல அவங்கள 50 பேர் நான் முதல் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வெற்றிக்கு பிறகு அவங்க கொடுத்த பேட்டிகள்ல தம்முடைய வெற்றிக்கு காரணமான நான் முதல் திட்டத்தை குறிப்பிட்டு எனக்கு நன்றி சொன்னப்போ எனக்குள்ள ஏற்பட்ட மகிழ்ச்சியை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. யூபிஎஸ்சில மட்டுமல்ல, எஸ்எஸ்சி பேங்க் எக்ஸாமுக்கு 1000 பேரை தேர்ந்தெடுத்து 510 பேரை ட்ரைனிங் பண்ணதுல 58 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. இப்படி மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ற மாதிரி பேராசிரியர்களுக்கும் விரிவுரையாளர்களுக்கும் நான் முதல் திட்டத்தில் முன்னணி தொழில்நுட்பம் மூலமா பயிற்சி அளிச்சு இதுவரைக்கும் 1 லட்சம் பேருக்கு திறன் பயிற்சி சான்றிதழ் வழங்கி இருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுனா சிறந்த கல்வித்தரம், சிறந்த பயிற்சி, எதிர்காலத்துக்கு உத்தரவாதம் அளிக்கிற உன்னதமான உயர்கல்வின்னு எல்லாரும் சொல்லணும். அதை இந்த நான் முதல் திட்டம் சாத்தியப்படுத்தி இருக்கு.
திறன் மேம்பாட்டை ஒரு ப்ராசஸா நினைச்சு பயிற்சி கொடுக்கிறோம். அதனாலதான் இந்த திட்டத்தில் திறன் போட்டிகளையும் நடத்துறோம். கடந்த ஆண்டு டெல்லியில் நடந்த இந்திய திறன் போட்டியில நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் 87 பேர் 61 பிரிவுகளில் கலந்துக்கிட்டு 6 தங்கம் 8 வெள்ளி 9 வெண்கலம் 17 சிறப்பு பதக்கங்கள் 40 பதக்கங்களை வென்று இந்திய அளவில் 3வது இடத்தை பிடிச்சாங்க. அடுத்த ஆண்டு ஷாங்காய் நகரில் உலகத்திறன் போட்டி நடக்க போகுது. அதுல கலந்துக்கிற போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தமிழ்நாடு திறன் போட்டிகள் 2025 பதிவுகள் இன்னைக்கு தொடங்குது. நான் முதல்வன் தளத்தில் பதிவு செஞ்சு இந்த போட்டியில வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வெற்றிகளுக்கான அடித்தளத்தை பள்ளிகளிலே நீங்க அமைக்கணும்னு தான் பள்ளி மாணவர்கள் அறிவாற்றலை கண்டறிந்து மெருகேற்றக்கூடிய நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம், பள்ளி மாணவர்களின் உயர்கல்விக்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு திட்டம், சமூக பொருளாதார காரணங்களால பள்ளி கல்விக்கு மேல படிக்க முடியாத மாணவர்களுடைய உயர்கல்வியை உறுதி செய்ய உயர்வுக்கு படித்திட்டம், கிராமப்புற மாணவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்க சிகரம் தொடக்கூடிய திட்டம், கல்லூரி போற அரசு பள்ளி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் தமிழ் புதல்வன், இப்படி பல திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில தான் இன்னைக்கு வெற்றி நிச்சயம் திட்டத்தையும் தொடங்கி வச்சிருக்கிறேன். இந்த திட்டத்தை பத்தி சொல்லணும்னா உலகத்தர வாய்ந்த முன்னணி பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை நிறுவனங்களோடு இணைந்து தமிழ்நாடு முழுக்க 18 முதல் 35 வயதுள்ள படிச்ச வேலையில்லாத இளைஞர்கள் படிப்பை பாதியிலே நிறுத்தினவர்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு குறுகிய கால திறன் பயிற்சிகளை வழங்க போறோம். இதுக்கான பயிற்சி தொகையும் நம்ம திராவிட மாடல் அரசே ஏற்க போகிறது. மாற்றுத்திறனாளிகள், பழங்குடியினர், இலங்கை தமிழர்கள், மீனவ இளைஞர்கள், சிறுபான்மையினர், நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு இளைஞர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள்னு சமூக மற்றும் பொருளாதார ரீதியா பின்தங்கிய வகுப்பின் அனைவருக்கும் அரசினுடைய நலத்திட்ட பயனாளிகளுடைய குடும்ப உறுப்பினர்கள் வழியாக கண்டறிஞ்சு இந்த திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு 12,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். அது மட்டுமல்ல, தொலைதூர மாவட்டங்களிலிருந்து பயிற்சி பெற விரும்புகிற மாணவர்களுக்கு உணவுடன் கூடிய இருப்பிட வசதியும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலமாக வழங்கப்படும். இந்த திட்டத்தில் சேர ஸ்கில் வாலெட் என்ற செயலியை உருவாக்கி இருக்கிறோம். இந்த ஆப்ல எந்த கம்பெனியில வேலை வாய்ப்பு இருக்கு, அதுக்கு என்ன பயிற்சின்னு எல்லா டீட்டெயிலும் இருக்கும். இப்படி தமிழ்நாட்டையே உயர்த்துகிற உன்னதமான திட்டமாக இருக்கிற காரணத்தினால நான் முதல்வன் திட்டம் என் நெஞ்சுக்கு நெருக்கமான திட்டமாக இருக்கு. இன்னைக்கு பணி நியமனம் பெற்றுள்ள மாணவர்களுக்கும் நமக்கு துணை நிற்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கும் மாணவர்களான உங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாணவர்களான நீங்க வளரணும், வளர்த்தெடுக்கணும் தான் ஏராளமான திட்டங்களை நாங்கள் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். கல்லூரி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் லேப்டாப் தரப்போகிறோம். நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வது, கல்வியை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன். நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு. நாங்க உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்தி நான் முதல்வன் திட்டம் மூலமா இன்னும் பல முதல்வர்கள் உருவாகணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.